ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் சீசன் 4 ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலாவுதீன் சீசன் 4க்கு முன்னாடி இது பார்த்துடலாம். தந்தி ஒன்றில் வந்து அலாவுதீன் போடுறேன்னு சொல்லிவிட்டாங்க. சாயங்காலம் 7 மணிக்கு எப்பயும் போல் வரும் அப்படின்னு அவங்க சேனலில் போஸ்டர் ஒட்டி போட்டானுங்க. ஆனால் அதில் டேட் சொல்லலை. அதுதான் பெரிய பிரச்சனையே. அது மட்டும் இல்லாமல் யாஸ்மினை வேற மாற்றி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்கானுங்க. அதெல்லாம் இப்போ மாற்ற முடியாது. சீசன் 2வோட எண்டிங்கில் தான் மாற்றுவாங்க. இன்னும் 200 எபிசோடு இருக்குது, கவலைப்படாதீங்க. ஹிந்தியில் அதே மாதிரி இந்த முறை மட்டும் போடாமல் இருக்கட்டும். நம்மளுடைய போராட்டம் யூடியூப்பில் இல்லை, மெரினா பீச்சில் தான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அலாவுதீன் சீக்கிரம் வந்துடும். அவனுக்கு மேல் இடத்துலேருந்து ப்ரெஷரு. புருஷோத்தமன் நாடகத்தை எந்த டைமுக்கு மாற்றலாம் அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறான். அலாவுதீன் தந்தி ஒன்றில் எப்போ போடுவாங்கன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது. என் தங்கச்சி தான் எனக்கு சொன்னான், அலாவுதீன் வந்து புதன்கிழமை வந்து போடுவாங்க அப்படின்னு. எப்படிமோ எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி அலாவுதீன் கீழேயே அந்த நோட்டிஃபிகேஷன் கீழேயே சொல்லியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னான். சரி, நான் போய் பார்த்தா பிளக்கா பசங்க ரொம்ப சின்னதாக எழுதி வச்சுருக்கானுங்க. அதனால தான் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். எப்பயும் போல் புதன்கிழமை வரும், கவலைப்படாதீங்க. வாங்க நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். அலாவுதீன் சீசன் 4 வரத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லியிருந்தல, அது ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். இந்த மாதிரி விளக்கு வச்சு 24/5/2025 அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார். இப்போ அதுக்கு முன்னாடி இன்னொன்று மெசேஜ் வெளியே வந்திருக்கு. அது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. நேற்று தான் அதை போய் பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷனாக இல்லை, அது பேர் டாக்குமெண்ட்டு. அதில் வந்து நம்ம சித்தார்த் நிகாமும் ஷாருக் கானும் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ போட்டு கீழே பத்தியாக எழுதியிருந்தாங்க. அதை நான் என்னென்னு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். இவங்க 2 பேருக்கு என்ன லிங்க்கு அப்படின்னு அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து கடைசியாக பாருங்கள். இப்போ நம்மளுடைய அலாவுதீன் ஹீரோ ஹே ஜனூன் அப்படின்னு ஒரு படத்தில் நடித்து பாஸ்போர்ட்லலாம் அது வெளியே வந்திருக்கு. அந்த நியூஸ் இதில் சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் அவர் டிவி ஷோவில் மறுபடியும் வரப்போகிறாரு அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சு. உங்களை நான் பார்க்குறதுக்காக மறுபடியும் டிவி ஷோவில் வரப்போகிறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதில் இது மூலிமா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் சீசன் 4 கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நாளில் அலாவுதீன் சீசன் 4க்கான ப்ரோமோ விட்டுருவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, அலாவுதீன் சீசன் 4 வந்துடுச்சுன்னா இது வந்து தமிழில் அவ்வளோ சீக்கிரம் தரமாட்டாங்க. 1 வருஷமாவது ஓட்டினதுக்கப்புறம் தான் தருவாங்க. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. சரி, தமிழில் வருதா இல்லைன்னு இப்போ காத்திருந்து தான் பார்க்கணும். தமிழில் வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இல்லைனாக்கா ஹிந்திலேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் இப்போ அலாவுதீனுக்கும் ஷாருக் கானுக்கும் என்ன சம்பந்தம், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. இந்த டைலாக் நீங்கள் தெளிவாக கேட்டால் உங்களுக்கு புரியும். ராகுல் நாம் தோ சுனா ஹோகா அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அலாவுதீன் வந்து இதே டைலாக்கை யூஸ் பண்ணுவார். இதுதான் இவங்க 2 பேருக்கு இருக்கிற லிங்க். मेरा नाम क्या है? अलादीन, नाम तो सुना होगा. அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ காமிச்சல, அந்த பத்திரிக்கை எழுதியிருந்தாங்கல்ல, அந்த பத்திரிக்கையில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஷாருக் கானுக்கு அடுத்த ஷாருக் கான் நம்ம அலாவுதீன் தான் அப்படின்னு எழுதிருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அடுத்த தளபதி, அடுத்த சூப்பர் ஸ்டார், அந்த மாதிரி மும்பையிலையும் இவர் தான் அடுத்த ஷாருக் கான் அப்படின்னு பேச்சு போய்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அலாவுதீன் தமிழ், எடிட் பை GDRKK.